ஆத்தங்கரைக்கு வந்தவளுக்கு ஒரு வார்த்தை சத்தம் போட்டுட்டு வரக்கூடாது. இப்படியா தன்னால வந்துட்டு போவியா? இல்லக்கா, வீட்டுல வந்து சத்தம் போடுவோம் தான் பார்த்தேன். வீட்டை தாண்டி வரையில ஏதோ கமகமன்னு மனத்து கிடந்துச்சு. பாப்பாக்கு வேற அம்மா ஓட்டிருக்கா. என்னத்தையும் வாங்கி திங்கிறதுக்கும் பயந்துக்கிட்டுதான் சத்தம் இல்லாம ஓடியாந்துட்டேன். மருகா ஒண்ணும் இல்ல, உன்னைய கூப்பிடுறதுக்கு என்ன? அது சரி அது சரி. கருப்பட்டி இருந்துச்சு, அதோட தனி மாவை கரைச்சு கருப்பட்டி தோசையா ஊத்தி பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். இதுல என்ன மனத்து கிடக்கிறதுக்கு? சரிதான், பிள்ளைக்கு தண்ணி ஊத்துனோன்னா வா 2 தோசையை சுட்டு தரேன்னு சாப்பிட்டுட்டு போ. அன்னைக்கிலிக்கா, எங்க வீட்ல எல்லாம் யாருக்கும் அம்மா போடல. எங்களுக்கும் 2 கருப்பட்டி தோசை பார்சல் பண்ணலாம்ல. எட்டி மாடனே, உங்களுக்கு இல்லாமல வந்து நல்லபடியா அக்கா வீட்டுல சாப்பிட்டுட்டு போங்கடி. இதுல என்ன இருக்கு? என்ன என்ன நீவா நாவான்னு ஒரே போட்டியா இருக்கு. யார் வீட்டுல என்ன பலகாரம் எனக்கு தெரியாம தானே பார்த்தேன். என்னடா இன்னும் ஆளை காணமே நினைச்சேன். கரெக்டா வந்துட்டியா? யார் வீட்லயும் பலகாரம்னு வார்த்தையில கூட சொல்லிடக்கூடாதே. அது எப்படி? நாங்கெல்லாம் ஆளினால் அழகு ராணி மாதிரி ஊருக்குள்ள ஒரு ஆள் இருக்கமா இல்லையா? எங்களை விட்டுட்டு தின்ற முடியுமா என்ன? அன்னைக்கிலிக்கா உன் வீட்டை கிராஸ் பண்ணையில தான் கருப்பட்டி வாசனை ஆளை மூக்க தொலைச்சிச்சு. ஏலக்காலாம் தட்டி போட்டு சும்மா வாசமா ஏதோ பலகாரம் சுட்டுருக்கவள் இருக்கே. கருப்பட்டி தோசையா கருப்பட்டி பணியாரமா? ஆனா நெடுவாளி, எனக்காவது ஏதோ ஒரு வாசம் வந்துச்சேன்னு கேட்டேன். நீ ஏலக்காய் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க பத்தியா? நீ பெரிய ஆளு தாண்டி. அப்புறம் என்ன, எல்லாம் அரைச்சான்னு வயிற்றுக்கு தானே ஓடிக்கிட்டு இருக்கான். வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணிட்டு என்னத்தக்கா வாழ போறான்? யார் வீட்டில் என்ன இருக்கு, எவ வீட்டில் என்ன சுடுறா, எந்த மாவுல என்னத்தை கலக்குறா, எதை சேர்க்கிறா, எதை எடுக்கிறா, எதை பிரிக்கிறான்னு முதக்கண்டான் தெளிவா அச்சு வேற ஆணி வேற கண்டுபிடிச்சிருவோம்ல. அக்கா வீட்டில் நல்ல கருப்பட்டியும் ஏலக்காயும் தட்டி போட்டு ஏதோ ஒரு பலகாரம். ஏக்கா என்னன்னு கேட்கறனே, சொல்றியா நீ? கருப்பட்டி தோசை தாண்டி நெடுவாளி. நீனும் மாடனும் வாங்க 2 தோசையை ஊற்றி தரேன், சாப்பிட்டுட்டு போங்க. வனசாவுக்குத்தான் பாவம் கொடுக்க முடியாது. தண்ணி ஊற்றினோன்னா ஆத்தாளுக்கு மாலுக்குன்னு சேர்த்து ஒரு நாளைக்கு சுட்டு கொடுப்பான். அக்கா, வாசனை வந்தாலே நாங்கெல்லாம் வாசப்படியே தாண்ட மாட்டோம். நீ வானே கூப்பிட்டுட்ட, விட்டுட்டு போவோமா என்ன? தண்ணி குடத்தை தூக்கிட்டு வந்து உன் வாசப்படியிலே உட்காந்து 2க்கு 4 சுட்டு தின்னுட்டு தானே போவேன். நீ ஏன் கவலைப்படுற? யாரும் நீ வரலைன்னு கவலைப்படல. ஏதோ பேச்சுக்கு 2 சொட்டு தரேன்னா கேட்டு 4 வாங்கி திங்கிற. அடி பாவி, திங்கிறதுல ஒன்னு அடிச்சுக்க ஆளே இல்லடி. ஆடனே, நான்லாம் இந்த பிறவி எடுத்ததுக்கான முக்கிய காரணமே நல்லா வாழ்ந்து திண்டுபிட்டு செத்து போறதுக்குதே. கழுத அந்த நாக்குக்கு துரோகம் பண்ணி என்னத்தை அனுபவிக்க போறோம்? போடி போக்கத்தவளே. அன்னைக்கிலிக்கா, நீ சுடுற கருப்பட்டி தோசைக்கு நாங்கள்லாம் எப்பேற்பட்ட அடிமைன்னு எல்லாரும் தெரியாம தெரியுறாங்க. கமகமன்னு கருப்பட்டி தோசையை நல்ல நெய்யை ஊற்றி மொருக சுட்டு அதில் இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு காப்பியை சுட சுட ரெடி பண்ணி வை. அந்த தோசையை பிச்சு காப்பியில் நினச்சி திண்டா அடேங்கப்பா தேனாமிருத மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு கருப்பட்டி தோசைனா என்னன்னே தெரியாம தெரிவாங்க. கருப்பட்டி பேன்கேக் அப்படின்னு கூகுளில் தட்டி பாருங்க, சும்மா லைனாக வந்து நிற்கி. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் 1/4 கிலோ கருப்பட்டியை வாங்கி வீட்டில் கமகமன்னு நெய்யை ஊற்றி சுட்டு பாருங்க, அட்டேங்கப்பா அதுக்கு அடிச்சுக்கிற பிரியாணியே தோத்து போயிருமே. சரிதாண்டி, கருப்பட்டி தோசைக்கு மார்க்கெட்டிங் பண்ணதெல்லாம் போதும். தண்ணி அள்ளிட்டு வீட்டுக்கு வா, அதுக்குள்ள அக்கா வீட்டுல மாவே திந்துற போகுது. அத்தாடி, அதான் சரி. அக்கா, தண்ணி அள்ளிட்டியா? இனிமே தானே? இப்ப தாண்டி வந்தேன், வா வா அள்ளிட்டு போவோம். சரி அன்னைக்கிலிக்கா, உன் கொழுந்தே வந்திருக்காரு, அப்ப நான் கிளம்புறேன். நீ தண்ணி அள்ளிட்டு வா. அது சரி, கொழுந்தே வந்திருக்காக்க? ஆமாக்கா, நான் வேணான்னு தான் சொன்னேன். கடைக்கும் வீட்டுக்கும் பிள்ளைய பார்க்க நேரம் இல்லாம அலைஞ்சுக்கிட்டு தெரிஞ்சேன்ல, அதுல மனசு கேட்காம மகளை பாக்குறதுக்கு ஓடியாந்துட்டாரான். வனசாக்கா, உங்க கண்ணத்துல இருக்கிற பொலிவை பார்த்தா மகளை பார்க்க ஓடி வந்த மனுஷன் மாதிரி தெரியலையே. இந்த சாக்க வச்சு மனைவியை பார்த்துட்டு போகலான்னு ஓடி வந்தது மாதிரில தெரியுது. சும்மா இருங்க, அதெல்லாம் மகளை பார்க்கத்தே வந்தாரு. மனைவி என்ன முன்ன பின்ன பார்த்தது இல்லையாக்க? ஆனா வனசாக்கா, உன்கிட்ட இருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். தள்ளி இருந்தாத்தையும் புருஷனுக்குமே பொண்டாட்டி மேலே பாசம் வருமோ? ஏன் மட்டும் மோதேவி வீட்டை விட்டு அசைய மாட்டேங்குது. வீடு விட்டு ஆஃபீஸு, ஆஃபீஸ் விட்டா வீடுன்னு பொழுதானைக்கு அந்த மனுஷன் வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறதுனால என்னோட அருமையே அந்த ஆளுக்கு தெரிய மாட்டேங்குதுக்கா. ஆஃபீஸில் உள்ளவங்களும் காடு மாத்திரம்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த ஆஃபீஸை விட்டு வேற எங்கிட்ட மாற்ற மாட்டேங்கிறாங்களே. மாசத்துக்கு ஒரு பையனை வந்துட்டு போனாவது அந்த மாசத்துல ஒரு நாளாவது கொஞ்சிட்டு போவாரு. இங்கேயே கடந்துக்கிட்டு நம்மளை பார்த்து அந்த மனுஷங்களுக்கு புளிச்சு போயில வச்சு. ஐயே, என் தம்பிய காடா மாத்த சொல்ற காடு. புருஷன் மருக பக்கத்துல இருந்து பொழப்பு நடத்துறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்காம போகுது ஏண்டி? வெளிநாட்டுல கிடந்துகிட்டு கஷ்டப்படுறவங்களோட பொண்டாட்டியில பார்த்தா தாண்டி உங்களுக்கு எல்லாம் அருமை தெரியும். புள்ளையில பாரு புள்ளையில. ஆமா, அப்படியே உன் தம்பி இங்க கொஞ்சம் இங்க 2 வெட்டு போகுது. அட யாக்கா, நீ வேற வெளிநாட்டுக்கு போற புருஷங்களா? அது வருஷத்துக்கு ஒரு தடவை 2 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து எட்டி பார்த்து செல்லம் தங்கம் வைரம்னு 2 மாசமா வண்டியில தூக்கி வச்ச பொண்டாட்டியை இறக்கி விடாம கொஞ்சம்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இங்கனையே கடந்துக்கிட்டு இதுகளுக்கு ஏன் அருமை தெரியலைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன நக்கலா இருக்காக்கே?
சரிடி அத்தா. ஐயோ, வீட்டில் அம்மையை போட்டு வச்சுக்கிட்டு நான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லபடியாக பேசி அடித்து சிரிச்சிட்டு வாங்க. நான் கிளம்புறேன். மாடனே, நான் கிளம்புறேன்டி. இவளோட இருந்தேன் அங்கே பிள்ளைய மறந்துடுவேன் அம்மா. அதுவும் சரிதான் மனசா. சரி, நீ கிளம்பு கிளம்பு, பிள்ளை ஒத்தையில் இருப்பால்ல. ஆமாக்கா, நீ நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் அவளுக்கு தோசை ஊற்றி கொடு. இல்லைன்னா இன்னைக்கு பொழுதோட உன்னையே இதை சொல்லியே கொண்டுருவா அம்மா. சரிம்மா சரிம்மா. காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் மருமகளே. ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸுக்கு பயங்கரமா ரெடி ஆயிட்டிய போல் இருக்கு. ஆமாம் மாமா. அத்தை எங்க ஆளை காணோம்? குட் மார்னிங் மருமகளே. குட் மார்னிங் அத்தை. காலையில இருந்து ஆளையே காணோம். மருமக முதன்னு ஆபீஸ்க்கு கிளம்புறீங்க. உங்களுக்கு கோவிலுக்கு போக நேரம் இருக்காது. நான் வெட்டியா தானே வீட்ல இருக்கேன். அதான் உன் பேர்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இருக்கட்டும்டா. இதுல பிரசாதம் இருக்கு, நீனும் தம்பியும் எடுத்துக்கோங்க. சரிங்க அத்தை. காலையில டிஃபனுக்கு மாமாவுக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கனமா ஊத்தாப்ப மாதிரி போட்டு தேங்காய் சட்னி வச்சிருக்கேன். மதியத்துக்கு சாம்பார் வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிருக்கேன் அத்தை. முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அப்பளம் பறிச்சுக்கோங்க. அப்பளத்தை எடுத்து கவுண்டர் டாப்புக்கு மேலேயே வச்சிருக்கேன். மறந்துடாம பார்த்து எடுத்துக்கோங்க அத்தை. ஏமா, காலையில டிஃபனை மட்டும் முடிச்சிட்டு நீ சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே? மதியத்துக்கு அத்தை பண்ணிக்கிற மாட்டாளா? அதானே நயன்தாரா, உன்னை யார் இப்ப பண்ண சொன்னா? இருக்கட்டும் மாமா, மதிய லஞ்சுக்கு நானும் தானே கட்டி எடுத்துட்டு போனோம். அதனால ஒரே வேலையை நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். உங்களுக்குள்ள மாத்திரையும் அத்தைக்குள்ள மாத்திரையும் பாக்ஸில் எடுத்து டைனிங் டேபிள்ல வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு மறந்துடாம போட்டுக்கோங்க. சரிம்மா. உன் மாமனாருக்கு மாத்திரையை கூட நான் எடுத்து கொடுக்க மாட்டேனா? இல்லத்த, ஒரு சில நாள் நானே எடுத்து கொடுக்க மறந்துடுவேன். அதனாலதான் டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சிருக்கேன். சாப்பிட்ட கையோட எடுத்து போட்டுப்பாங்கல்ல. சுடுதண்ணி கெட்டில்ல போட்டு வச்சுட்டேன் அத்தை. எடுத்து மாமாட்ட கொடுத்துருங்க. சரிடாம்மா, உன் மாமனார நான் நல்லபடியா பத்திரமா பாத்துக்கிறேன். சரியா? நீ கவனமா ஆபீஸ் போயிட்டு வா. சரிங்க அத்தை. எங்கம்மா உன் புருஷனை எங்க ஆளை காணா? அவன் தானே கூட்டிட்டு போனோம். கிளம்பிட்டு இருந்தாரு மாமா, வந்துருவாரு. ஆபீஸுக்கு போற இவளே அத்தனை வேலையும் வீட்ல உள்ள வேலையை முடிச்சிட்டு புடவை கட்டி கிளம்பிட்டா. உங்க புள்ள கூட்டிட்டு போறவன் இன்னும் கிளம்புறானா பாருங்க. அப்புறம் என் புள்ளையும் கெத்தா கூட்டிட்டு போகணும்ல. அது சரி. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான்ல, அப்ப அப்படிதான் சப்போர்ட் பண்ணுவீங்க. வந்துட்டேன். கொஞ்சம் கேப் கிடைச்சா போதுமே, மாமியாரும் மருமகளும் எங்க 2 பேரையும் வறுக்க ஆரம்பிச்சிருவீங்களே. ஏய், பொம்பளை அவளே அத்தனை வேலையும் முடிச்சிட்டு ரெடி ஆயிட்டா. ஆம்பளை நீ ஒரு சட்டை பேண்ட் போடுறதுக்கு இவ்ளோ நேரமா உனக்கு? அம்மா, என் பொண்டாட்டி ஆபீஸ்க்கு போறாம்மா, கூட்டிட்டு போற நானும் கெத்த போகணும்ல. அத்தை, நீங்க சொன்னது கரெக்ட் தான். அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இத்தனை வருஷமா இவங்க கூட குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கனே, இது கூடவா தெரியாது? ஓய் வாளு, என்னடி சொன்னாங்க? ஹலோ சார், மாமியாருக்கும் மருமகளுக்கும் 1008 விஷயம் இருக்கும். அதெல்லாம் ஏன் நீங்க கேக்குறீங்க? போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க, டைம் ஆச்சு. அட்டிங்க. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே. அப்பா, அடிக்கிற வெயிலுக்கு சிலுன்னு ஏசி. அட்டேங்க அப்பா, பரவாயில்லையே. சொன்ன உடனே ஆத்தாள் மகளு 80,000க்கு ஏசி வாங்கி மாட்டிட்டாளுங்க. குமாரு, உன் காட்டுல மழை தாண்டா. லாட்ரி அடிச்ச 1 கோடி கைக்கு வந்து சேர்றதுக்குள்ள நம்மளால இந்த வீட்டுல என்னெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அத்தனையும் அனுபவிச்சுக்கிறணும். ஆத்தாளு மகளும் வாயை பொழந்துக்கிட்டு ஆளுக்கு 50 லட்சம் கொடுப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளுங்க. கொக்கி, இது உனக்காக அடிச்ச லாட்ரிடா. ஒத்த ரூபா காசு கூட இவளுக்கு கைக்கு போக கூடாது. ஆனா இருக்கிற வரைக்கும் இவளுகளை சொரண்டி திண்டு நல்லா சுகம் கண்டுக்கிறணும். கொஞ்ச நெஞ்ச பாடாடி படுத்துனிய. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம மாட்டுச்சாணி அள்ள வைக்கிறதும் கட்டாந்திர கூட்ட சொல்றதும் போடான்கிறதும் வாடான்கிறதும். அடியே, ஆளுக்காளு அப்படியே இருந்துட மாட்டேன். முடியே, எனக்கான ஒரு நாள் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். வந்துருச்சா? காசு பணம் கொட்டு மணி காசு பணம் காசு மேலே காசு வந்தே. ஹாய் ஐலு பேபி. என்னங்க தான் ஆட்டம் பாட்டம்னு ஒரே கொண்டாட்டமா இருக்கீங்க போல் இருக்கு. இல்லாம இருந்தா தாண்டி சந்தேகம் வரேன். எங்கேயோ போய் கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டானு நினைப்பாங்க. நம்ம கிட்ட இருக்கு, சந்தோஷமா ஆண்டு அனுபவிச்சுட்டு போவோம். வாழ்றது ஒரு வாழ்க்கை, வசதிகள் ஒரு தடவை தான் அமையும். அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போவோம். என்ன சொல்ற? ஆமாங்க தான், நீங்க சொல்றதும் சரிதான். 100 லட்சம் 1 கோடி ரூபாய் உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு. இந்த அளவுக்கு கூட ஆடலைனா அப்புறம் எப்படித்தான் இருக்கிறது? நீங்க ஆடுங்க. ஆலையில குழு குழுன்னு ஏசி ரூமு, நீனு வந்து ஜோதியில ஐக்கியமாகு. நம்ம 2 பேரும் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே லைஃபை என்ஜாய் பண்ணுவோம். ஐயோ, ஏசி தான் புதுசு, கட்டில் காலு ரொம்ப பழசு. நான் குதிக்கிற குதியில அது பாட்டுக்கு பொட்டுன்னு போயிடுச்சுன்னா இடுப்பு வலியிலே கிடக்கணும். அப்புறம் 1 கோடியை எப்படி அனுபவிக்கிறது?
அதுவும் சரிதான். வெயிட்டை குறைனா எங்க கேட்குற? எப்படியும் 70-80 கிலோ இருப்ப போல் இருக்கே. சரி சரி, மாமனுக்கு போய் நல்ல கூலிங்கா ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக போட்டு எடுத்துட்டு வா பாப்போம். வெயில் ரொம்ப ஹாட்டாக இருக்கு. ம் சரிங்க தான், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா வாழையில வந்தா கோடி, இல்லைன்னா போடின்னு போய்கிட்டே இருப்போம் தெரியும்ல. ம் அதான் தெரியுமே, இல்லைனாவே ஆடுவேன். இப்ப இவ்வளோ இருக்கு, ஆடாம இருப்பியா? இந்த எடுத்துட்டு வரேன் தான், 2 minutes வெயிட் பண்ணுங்க. ஆ சீக்கிரம் சீக்கிரம். படுபாவி, கோடி ரூபாயை அனுபவிக்கிறதுக்கு என்னெல்லாம் புழுக்க வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. கட்டண புருஷனாவே இருந்தாலும் இவன்கிட்ட காசு இல்ல, நல்ல கள்ள தூக்கி போட்டு கொண்டாலும் கொண்டிருப்பேன். என்னெல்லாம் சித்திரவதைப்படுத்தினா என்ன பண்றது? காசுன்னா சாசு கூட வாய பழக்கம், இந்த லைலா பழக்க மாட்டேனா? அம்மா லைலா, இவன் இதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கான்? வாண்ணே, வா வா. என்ன லைலா, ஏதோ பெரிய பெரிய ஜவுளி கடைக்குள்ள போயிட்டு வர்றது மாதிரி வெளியில இருக்கையில அம்பிட்டு வெக்கையா இருக்கு, வீட்டுக்குள்ள வந்தவன குழு குழுன்னு இருக்கே. என்ன வீடு பூரா ஏசியா போட்டிருக்கிய? என்ன வந்து உட்கார்ந்த நிமிஷத்துல ஏசி ஏசின்னு என்னென்னவோ பேசுறான். ஒருவேளை எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு வந்திருப்பானோ? என்ன லைலா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருக்க. என்னம்மா, வீட்டுக்குள்ளேயே ஜவுளி கடை எதுவும் ஓபன் பண்ணிருக்கீங்களா என்ன? ஆமா, ஜவுளி கடை ஓபன் பண்ண வேண்டியதான். ஜவுளி கடை நாங்க இங்க கட்டிக்கிறதுக்கே துணி இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கோம், இதுல எங்கிட்ட ஜவுளி கடை ஓபன் பண்றது? இல்லம்மா, வீடு பூரா சிலு சிலுன்னு இருக்கே, அதுக்காக கேட்டேன். அதையே கேட்குறான் பாரு. மேல தண்ணி டேங்க் நிறைஞ்சு போயிருச்சுனே, அமர்த்துறதுக்கு மறந்துட்டேன். அது வலிஞ்சு மாடி பூரா ஊத்தி போய் கிடந்துச்சா, அந்த குழுவுல போய் கீழே வரைக்கும் இறங்கி வீடு நல்லா ஜில்லுன்னு இருக்கு போல. எப்போதுமே நம்ம வீடு ரொம்ப வெக்கையா இருக்காதுல்லனே, நல்ல கூலிங்கா தானே இருக்கும். வெக்கையா இருக்காது, ஆனா இம்புட்டு கூலிங்காவும் இருக்காதுல்ல, அதனால கேட்டேன். ஆமா, அம்மா எங்க ஆளைய காண? மாட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குனே, கட்டாந்தரையில தான் இருக்கோம், நீ பார்க்கல? அப்புறம் எதுக்கு உன் புருஷன் இருக்கேன்? புருஷனா? என்னப்பா புருஷனான்னு இழுக்கிற? வேலைக்கு வந்த 2 பேரையும் நிப்பாட்டி விட்டு இனிமே வீட்டு வேலையில இருந்து காட்டு வேலை முதற்கொண்டு அத்தனையும் உன் புருஷனே பார்த்துக்கட்டும்னு எல்லாத்துக்கும் சேர்த்து வேலைக்கார மாதிரி தானே வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன அவனை உள்ள வச்சுட்டு அவங்க போய் என்ன மாட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? என்ன செய்யறியா அந்த ஆளு? போய் கட்டாந்திரையில சாணி எழு, கட்டாந்திரை குட்டுன்னு சொன்னா போய் பார்த்துக்கிட்டு இருக்க போறேன். வேற என்ன வெட்டி முறிக்கிற வேலை பார்க்குறாங்களா உனக்குள்ள உட்காந்துக்கிட்டு? பொழுதோட உட்காந்து 3 வேலையும் கொட்டிக்கிட்டு சும்மா தானே தெரியுறேன். லைலா, ஏய் மணி ஆச்சு, மருமை எனக்கு ஜூஸ் ஓட்டு கொடுத்தியாம்டி? அம்மா அங்க பாரு யார் இருக்கான்னு. பாத்தி சுப்பரமணி, இவன் எப்படி வந்தேன்? அன்னைக்கு ரோசக்கார மாதிரி கிளம்பி போனேன், என்னன்னு தெரியலம்மா. வந்ததுல இருந்து ஏதோ விரண்ட வதமா பேசிக்கிட்டு இருக்கான், வந்து சமாளி சமாளி. சுப்பரமணி வாடா, எப்பப்பா வந்த? என்னம்மா பேச்சுல தடுமாற்றம் தெரியுது. இவன் எப்ப வந்தான்னு விசாரிக்கிறதா இல்ல ஏன் வந்தான்னு விசாரிக்கிறதான்னு தெரியலையோ. ஆஞ்சாமி அப்படி பேசுற, நீ வரலைன்னு தானடா நான் கவலைப்படுவேன். நீ வந்த அந்த ஆத்தாளுக்கு சந்தோஷம் தானப்பா. அன்னைக்கு கோயிலுக்கு கூப்பிடலையேன்னு திட்டிப்புட்டு போனேன். அதுக்கப்புறமும் வீட்டு பக்கம் வந்து பார்த்தா உன் பொண்டாட்டி திட்டு வளவுன்னு பயந்துக்கிட்டு எட்டி நின்றே நீ போற வழியவும் வர்ற வழியவும் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கிட்டாவது இருந்து புள்ள வந்துட மாட்டானா, அம்மானு கூப்பிட மாட்டானான்னு. இப்பத்தானே வந்திருக்க, சாப்பிட்றியா? சரிம்மா சரிம்மா, என்ன நல்லபடியா நினைச்சி என்ன நல்ல விஷயந்தேன். ஆமா, கடலை கொள்ளையிலிருந்து காசா வந்துச்சு? ஏன் கேக்குற? ஏழையில அம்மாட தானே விவரம் கேக்குறேன், நீ எதுக்கு பதில் சொல்ற? உனக்கு வந்தது போனது தெரியுமா இல்ல அம்மாவுக்கு தெரியுமா? நானும் இந்த வீட்டுல தானே இருக்கேன், எனக்கு என்ன ஒண்ணுமா தெரியாது. ஏன்டா சுப்பிரமணி ஏன் கேக்குற? இல்லம்மா, நேற்று டவுசரையா கடலை கொள்ளையில இருந்து நானும் லோடி ஏத்திட்டு போனேன். வேலாயி தான் நம்ம வயல்ல இருந்து லோடி ஏத்திட்டு வந்தேன், அதனால கேட்டேன். அம்மா, நமக்கு கடலை கொள்ளையில இருந்து காசு வருது, தென்னந்தோப்புல இருந்து காசு வருதுன்னு இவனுக்கு என்னமா தேவை? நமக்கு எங்க இருந்து வந்தா எம்புட்டு வந்தா இவனுக்கு என்னவா? அதெல்லாம் இதுக்கு அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கான். எருடி கேப்பா, என்ன விவரமா வந்திருக்கேன்னு ஒன்னும் புரியலையே. லைலா, என்ன அம்மா காதை கடிச்சுக்கிட்டு இருக்க? கேட்கறதுக்கு இன்னும் பதில் வரல. என்னம்மா, கடலை கொள்ளையில நேற்று எம்புட்டு வியாபாரம் வந்துச்சு? ஏன்னு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? ஏப்பா, நம்ம வீட்டு விவரம் தானே. நம்ம வீட்டு விவரத்தை இந்த வீட்டில் பிறந்தவன் நான் கேட்காம யாரு கேப்பா? இந்த வீட்டை விட்டு போயிட்டோங்கிறதுனால ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லையில. காசை நான் வாங்கி முந்தானையில் முடியலைனாலும் எம்புட்டு வருது என்னம்மா வருதுன்னு கூடவா கேட்கக்கூடாது? என்னம்மா லைலா என்ன இப்படி கேட்குது? அப்போ நான் எதையுமே தெரிஞ்சுக்க கூடாதா? அப்படி எல்லாம் இல்லடே சாமி, அதெல்லாம் என்ன நீ தெரிஞ்சுக்கிறாம யாரு தெரிஞ்சுக்கிற போற? ஆமாடா, கடலை கொள்ளையிலேருந்து வந்துச்சு. ஆமாம் சரிம்மா, வந்த காசுல இருந்து ஒரு 50,000 ரூபாய் காசு எடுத்துட்டு வாங்க. ஆமாம்மா, கடலை கொள்ளையில
வேலையில இருந்து காசு வந்திருக்குல்ல, அப்படியே எனக்கும் கொஞ்சம் செலவுக்கு சிரமமா இருக்கு. அன்னைக்கிலையும் போட்டு நமுத்துக்கிட்டே இருக்கா. என் பணம் 50,000 தான் கேட்குறேன். போன மாசம் வட்டி காசுக்கு கொடுத்தேன்ல, அந்த பணத்தை எடுத்துட்டு வாங்கம்மா. இல்லடி என்கிட்ட என்னடா சுப்பிரமணி நக்கல் பண்ணிக்கிட்டு தெரியறியா? இதுல நக்கல் பண்றதுக்கு என்னம்மா இருக்கு? கொடுத்த காசை தானே கேட்குறேன். அண்ணே இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல. அம்மாவுக்கு கொடுத்த காசை திருப்பி கேட்குற. இதுல ஓவரா பண்றதுக்கு என்னம்மா இருக்கு? போன மாசம் இல்லைன்னு கடன் கட்ட காசு கேட்டாங்க, கொடுத்தேன். இந்த மாசம் எனக்கு இல்லை, திருப்பி கேட்குறேன். இதனால என்ன இருக்கு? தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வகுறு வேற தானே. போங்கம்மா, நேராச்சு, போய் 50,000 எடுத்துட்டு வாங்க. காலகாலத்தில் வீட்டுக்கு கிளம்பணும், வயிற்று பசிக்குது, இன்னும் சோறு சாப்பிடலை. என்னடா பழைய குருடி கதவை துறடின்னு மறுபடியும் உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? என்ன உன் பொண்டாட்டி ஏவி விட்டாளா போய் காசு வாங்கிட்டு வான்னு? அம்மா, இன்னையோட நான் உங்களுக்கு காசு கொடுத்து முழுசா 30 நாள் 1 மாசம் முடிஞ்சிருச்சு. என்னைக்காவது எங்கனக்குள்ளையாவது அன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து என் மட்டும் காசை கொடுங்கன்னு கேட்டிருக்காளா? இல்லை என் வீட்டில் இருந்த காசை என் புருஷன் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாருன்னு என்னைக்காவது எங்கனையாவது சொல்லியிருக்காளா? அந்த காசை பற்றி அவள் இது வரைக்கும் வாயில வச்சு பேசியிருப்பாளாமா? நான் தானே உங்கள்கிட்ட கொடுத்தேன், இன்னைக்கு நானே வந்து கேட்குறேன். கேட்டவனுக்கும் கொடுத்தவனுக்கும் தானே பதிலு. ஒன்றுமில்லாத அவளுக்கு என்ன பதிலு? அவளை எதுக்கு இழுக்கிறிய? அவ ஏவி விட்டதுனால தானடா இங்க வந்து காசுக்கு காலை சவட்டி போட்டுக்கிட்டு நிக்கிற. அவ சொல்லாமலா வந்து நிக்கிற? சரியா சொன்னம்மா. 1 மாசமா அதை பத்தி பேசாதவரு இன்னைக்கு எதுக்கு வந்து உட்காந்து காசுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரா? வார லைலா, உனக்கும் இந்த காசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் அம்மாட்ட கொடுத்தேன், அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு தேவையில்லாம மூறிக்கிட்டு வர்ற? ஏன்டா அவ கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? உன் பொண்டாட்டி ஏவி விட்டு சிண்டு முட்டி விட்டு தானே இப்ப நீ வந்து கத்திக்கிட்டு இருக்க. இம்புட்டு நாளும் கேட்காதவன் இப்ப எதுக்குடா கேட்கணும்? நாளும் உங்கள்கிட்ட காசு இல்லை, நீங்க சிரமப்படுறீன்னு அன்னைக்கு மாடு வாங்க வச்சிருந்த காசை எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து அவகிட்ட பகையாளி ஆகி இன்னைக்கு நான் ஒண்ணும் இல்லாம ஒண்டி கட்டையா நின்றுகிட்டு இருக்கேன். ஆனா இப்பத்தானே புரியுது, பண்றதெல்லாம் வேஷம், போடுறதெல்லாம் நாடகம்னு. சுப்பிரமணி, பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பெத்த தாயை வந்து நாடகக்காரி வேஷம் போறான்ற உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், இந்த ஏத்தி விட்டு வேடிக்கை பார்க்குற வேலையில உன் புருஷன் குடும்பத்தோட வச்சுக்க. இங்கெல்லாம் வந்து என்கிட்ட வாழை ஆடிக்கிட்டு இருந்த வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். நறுக்கி எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடி. சுப்பிரமணி, அவ உன் கூட பிறந்த தங்கச்சி, அத மறந்துடாத. தங்கச்சியா? யாரு இவள? என் குடியை கெடுக்க வந்த ராட்சசியாவுல இருக்கா? தங்கச்சி நேரம் சொல்லிக்கிறீங்களோ? பாத்தியாம்மா, பாத்தியா உன் பிள்ளை என்ன வார்த்தை கேக்குறான் பாத்தியா? அப்ப இவனுக்கு காசுதாம்மா பெருசா இருக்கு. நீனோ மனுஷ மக்களோ யாருமே பெருசு இல்லம்மா. பெத்த தாயை விட அந்த காசு உனக்கு பெருசா போச்சுல. அதுக்காக என்னென்னலாம் கேக்குறல்ல நீ? ஊராமுட்டு காசோ கொள்ளையடிச்சிட்டு வந்த காசோ இருந்தா கேட்க மாட்டேன். உழைச்ச காசை கேட்கத்தானே செய்வேன். ஒத்த ரூபாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம்னு உழைக்கிற எங்களுக்கு தானே தெரியும். உட்கார்ந்து திங்கிற உனக்கு எங்க தெரியும்? ஏய், யார பார்த்து என்ன கேக்குற? ஏய், ஏதாவது பேசுன பல்ல கலட்டிடுவேன் ராஸ்கல். எங்க வந்து யாருக்கிட்ட சவுண்ட கொடுத்துக்கிட்டு இருக்க? இன்னும் 10 நாள்ல என் புருஷன் கோடீஸ்வரம்மா உன்ன லட்சாதிபதி ஆக்க போறாரு. அவரை வந்து கைய நீட்டி ஏய் ஒயின்னு கத்திக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா பாத்துட்டு நின்னுட்டு இருக்க. இவ்வளவுதான் என் புருஷனுக்கு நீ கொடுக்கற மரியாதையா? என்ன அத்தை, ஏசியை வாங்கி மாட்டுறது மாதிரி மாட்டி மரியாதை செஞ்சுவிட்டு உள்ள உங்க மயனை விட்டு என்ன அசிங்கப்படுத்த பாக்குறீங்களா? இதுதான் வீட்டுக்கு வந்த மருமையனுக்கு நீங்க கொடுக்குற மரியாதையா? உங்களை எப்படியோ வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது என்ன நீங்க எந்த நிலைமையில வச்சு அழகு பார்க்கறீங்கன்னு. ஐயோ அப்ப மருமையனே, உங்களை போய் நான் அப்படி நினைப்பேனா? அப்புறம் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய வெளியில கேட்கற அளவுக்கு டேங்கிறான் போடான்ங்கிறான். அவனை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறது நீங்க தானே. அப்புறம் எப்படி பேச சொல்றீங்க? ஏலே, என் மருமையன் முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கும் வித்தியாசம் தெரியுமாடா உனக்கு? அவர் காலு நெகத்தளவுக்கு நீ வருவியாடா? என்ன வார்த்தை யார பாத்துடா பேசுற? அவர் இந்த நிலைமைக்கு இந்த பொழுதுக்கு கோடீஸ்வரன்டா. அவர்கிட்ட வந்து டேயா போடா வாடான்னு பேசிக்கிட்டு இருக்கீ. என்ன மரியாதை அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? நான் இவன் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? உழைச்சு திங்கிற எனக்கு உட்கார்ந்து திங்கிற உனக்கும் சரிக்கு சமமாடா? உன்னைய டேனு கூப்பிடுறது உனக்கு பட்டுக்கிட்டு போகுதோ? நல்ல ரோசக்காரனா இருந்தா ஓடி உழைச்சு திங்கணும்டா. உட்கார்ந்த இடத்துல மாமியாச்சத்தை சுரண்டி திங்க கூடாதுடா. யார பார்த்து என்னடா சொன்ன? எங்க வந்து யாரு சட்டைய எவன்டா பிடிக்கிறது? என் சட்டை மேல கைய வச்ச உடனே சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? இன்னைக்கு தாண்டா அந்த சுப்பிரமணி யாருன்னு காட்ட போறேன். பாப்போம்டா டேய், நீ யாருன்னு இன்னைக்கு பாக்குறனா இல்ல நான் யாருன்னு இன்னைக்கு பாக்குறேன்னு பாத்துருவோம்டா. இன்னைக்கு தாண்டா இருக்கு. மாமனாவது மச்சானாவது தாசன் வந்த பிறகு சொந்த எங்க இருந்துடா வந்துச்சு. இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. உன் சாவு இன்னைக்கு என் கையில தான்டா. யார சொல்றான்னு பாப்போம்டா டேய். என்னங்க இவன் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கீங்க? நாளை இருக்குங்க. ஐயோ என் மருமையனை எப்படி அடிச்சு
அடிச்சு கொள்றானே பேதி